ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ஒரு ரெசிபி. என்ன ரெசிபி அப்படின்னா, நம்ம அரச இலை, கொழுந்து இலை இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி சாம்பார் செய்ய போறோம். இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அரச இலையில கொழுந்து இலையா ஒரு 15 இலை எடுத்து வச்சிருக்கேன். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு நிறைய கிடைச்சதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. 1.5 கைப்பிடி அளவு பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன். சீரகம், 4-5 மிளகு, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இலைகளை எல்லாம் கிளீன் பண்றது எப்படின்னு பார்த்துடலாம். இலைகளை காம்பு கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டீங்கன்னா, கடிப்படுற மாதிரி இருந்ததுன்னா கிள்ள தேவையில்லை. இல்ல ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல லைட்டா பால் வரும். ஸோ இதை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு யூஸ் பண்ணிடலாம். எப்பயும் போல மண் சட்டியில தண்ணி வச்சுட்டோங்க. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஆட் பண்ணிட்டு பருப்பு வேகும் போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் சீரகம், 4-5 மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதுல ஒரு தக்காளியை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வேகட்டுங்க. எப்பயும் போல பருப்பு வேகிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் வெள்ளக்கெண்ணெய் ஊத்திடுவோம். பருப்பு 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ இது மீதி வேகிறதுக்குள்ள நம்ம கீரையெல்லாம் வணக்கிடலாம். இப்போ நான் வடசட்டியில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி காய வச்சுட்டேங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலை பருப்பு, கொஞ்சமா 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்க பருப்பு வேகும் போது ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி தாளிக்கிறப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது தண்ணி வடிச்சிட்டு உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் இதுல 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கும் போதே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நம்ம ஆல்ரெடி 3 மிளகாய் போட்டிருக்கோங்க. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 3/4 ஸ்பூன் சாம்பார் தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. அந்த மாதிரி வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க அரச இலையும் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாங்க. இது நான் அரச இலையை கட் பண்ணிட்டேன். ஸோ இது வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதனாலதான் கட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு சாம்பார்ல ஆட் பண்ணிடலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை சாம்பார்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கின கீரையை பருப்புல ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் இது நல்லா வேக விடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட அரச இலை சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளோட அரச இலை சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல சாப்பாடு போட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். யூஸ்வலாவே ஒரு சேயிங் இருக்கு, குழந்தை வேணும்னா காலையில நேரமா எழுந்திருச்சு விநாயகர் கோயில் அரச மரத்து பிள்ளையார சுத்தணும்னு. அது அரச மரத்து பிள்ளையாருக்காக அப்படிங்கறத விட அந்த அரச மரத்துல இருக்க ஆக்சிஜனுக்காக தான். ஏர்லி மார்னிங் தான் ஆக்சிஜன் லெவல் நிறைய ரிலீஸ் பண்ணும் அரச மரம்.
அந்த டைம்ல நம்ம அரச மரத்தை சுத்தி வரும்போது நம்மளோட கர்ப்பப்பை வந்துட்டு பியோர் ஆகும். அதுக்காக தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரச இலை உங்களுக்கு நிறைய கிடைச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல அரச இலை இட்லி எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.